ஏஜ் ஆக ஆக நம்ம ஒரு விஷயம் சுற்றி இருக்கும் பீப்புள்கிட்ட இருந்து கவனிச்சிருப்போம். ஏன் நம்ம கூட அதை பண்ணுவோம். we start to share less about the good things happening in our life. ஒர்க் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல டீம் ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்ல மாட்டோம். போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டால் ட்ரை பண்ணுறதுலாம் ஸ்லோவாக க்ரோத் காமிக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதில்ல. லைஃப் எப்பயும் போல் இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, அப்படியே போகுது. ஆனால் ஒரு சில பேர்கிட்ட தாங்க எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கன்ஃபியூஷன் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறோன்னாலும் அதை அப்படியே எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஷேர் பண்ணணும்னு நினைப்போம். காரணம், அந்த சில பேர்கிட்ட இருந்து ஒரு அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். வெதர் இட்ஸ் சப்போர்ட்டிங் ஈச் அதர் த்ரூ சேலஞ்சஸ், celebrating victories together, or simply being present in moments of silence, and it reminds us that we are seen, heard and loved just as we are. அது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் சரி, எல்லாம் இருந்தாலும் சரி, you're still valued and நான் எப்பயும் கூட இருக்கேன், நீ தனியாக இல்லைன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும். நம்மளோட சந்தோஷத்தை அவ்வளோ கொண்டாடுவாங்க. அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இன்னும் அழகாக மல்டிப்ளை ஆகுமே தவிர, இவங்க லைஃப்பில் இப்படி நடக்குது, என் லைஃப்பில் இது நடக்கலையே அப்படின்னு பொறாமையோ வருத்தமோ இருக்காது. Because they know it's two different individuals with two different life journeys and timelines who are well connected by hearts. நீங்கள் உங்கள் ஹாப்பி மூமெண்ட்ஸை யார் கூட வெளிப்படையாக ஷேர் பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா, you know that sort of friendship is itself magical. அந்த பாண்டை விட்டுறாதீங்க. அண்ட் யாராவது அவங்க லைஃப்பில் நடந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, they believe you value them. You make them feel less lonely in this uncertain world. முக்கியமாக அவங்க லைஃப்பில் you are that magic. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட்.